Hi everyone, welcome to our lecture number 8. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து லெக்சர் நம்பர் 7ல் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லுமே இருக்குது. ஓகேவா? ஓகே. த சிந்தசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஃப்ளோரைட் இஸ் பெஸ்ட் அக்கம்பனிட் பை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோலேயே படித்தோம். 2 விதமான மெத்தட் படித்தோம். ஆக்சுவலாக இந்த 3 நேமிங் ரியாக்ஷனுமே படித்தோம். அதில் முக்கியமாக இந்த ஃபின்கல்ஸ்டைனும் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனை பற்றி நான் சொன்னேன். இப்போ ஃபின்கல்ஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் என்ன யூஸ் பண்ணுவார் அப்படின்னா சோடியம் அயோடைடு யூஸ் பண்ணுவார். உங்களோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்கைல் அயோடைடாக இருக்கும். அதே இது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் என்ன யூஸ் பண்ணுவார் அப்படின்னா மெட்டல் ஃப்ளூரைடை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ உங்கள் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரைட் பேஸ்டு காம்பவுண்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆல்கைல் ஃப்ளூரைடோட அக்கம்ப்ளிஷ்டு எங்கே நிறையா இருக்கும் அப்படின்னு பெஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இதோட கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இதை நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன் புக்குக்குள்ளே உள்ளது. ஓகே, இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தேன் 6.4ல் இந்த தேர்ட் ஒன் கொடுத்துருந்தேன். அதாவது C5H12ல் 4 ஐசோமெரிக் மோனோக்ளோரைடு வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வரையணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஐசோப்ரோபைல் வரைஞ்சிருக்கணும். இப்போ ஐசோப்ரோபைலை நான் எப்படி வரைஞ்சிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி வரைய சொல்லி கொடுத்தேன். ஸோ பென்டேன் அப்படின்னா அதில் ஒன்று கழிச்சிட்டு 4 இது போடுங்க. அதுக்கப்புறம் 2வது கார்பனுக்கு இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஹெச் வரும், இதில் வந்து H2, இது வந்து H3. ஓகே, ஸோ இதில் எத்தனை டைப் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது ஏ டைப்புன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து பி டைப்பு. ஸோ இது வந்து சி டைப் ஆயிரும், இது சி டைப்பு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் என்ன டைப் அப்படின்னா டி டைப்பாக மாறிடும். ஓகேவா? இப்போ இதில் ஒவ்வொரு டைப்லையும் நீங்கள் ஒவ்வொரு குளோரின் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான மோனோக்ளோரைட் கிடைக்கும். இப்போ டியை பார்த்தீங்க அப்படின்னா அது 2 எப்படி சேம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதே ஸ்ட்ரக்சரை நான் இப்படியே வரைஞ்சிருக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, இப்படி வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு அந்த டி வந்து 2ம் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லிட்ரலாக இந்த கார்பனும் ஒரே கார்பன் தான். ஆல்மோஸ்ட் 2க்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ ஹைட்ரஜனும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா சேம் டைப்பாக தான் இருக்கும். அதனால தான் இந்த இதை இப்படி வரைகிறேன். ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ மெயினாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்கைல் ஹேலைட் ஆர் கலர்லெஸ் when pure. Alkyl halides are colorless when pure. However, bromides and iodides develop color when exposed to light. Many volatile halogen compounds have sweet smell. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம். ஆல்கைல் ஹேலைட் அப்படின்னா இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்எக்ஸை தான் சொல்கிறாங்க. அதாவது ஆர்எக்ஸ் இதுதான் சொல்கிறாங்க. ஆல்கைல் ஹேலைட் ஜென்ரலாக என்னவா இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்காங்க. ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுறேன்னு நினைக்கிறேன். கலர்லெஸ். ஓகேவா? கலர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கலர்லெஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாகவே வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வந்து கலர்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலரு அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கலர்லெஸ் அப்படின்னா ஒயிட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒரு சால்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்கை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒயிட் கலர் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இட்ஸ் அ கலர்லெஸ் சால்ட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது இந்த எக்ஸ் வந்து குளோரினாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே இது வந்து இப்போ ஒரு வேளை புரோமினாவோ இல்லைனா அயோடைடாவோ இருந்துச்சு அப்படின்னா நான் இதை வந்து சன்லைட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு லைட்லேயோ வைக்கும்போது என்ன கொடுக்க அப்படின்னா ஒரு வகையான கலர்டு காம்பவுண்டு ஆகுது அப்படிங்கிற மாதிரி கலர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆர்பிஆர் பாண்டும் சரி அதே மாதிரி ஆர்ஐ பாண்டும் சரி நான் ஆல்ரெடி பழைய லெக்சர்லேயே நடத்தினேன். இதோட பாண்ட் லென்த் வந்து நல்ல நீளமாக இருக்கும். அப்போ இதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போ லைட் பாஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் என்னவாயிரும் அப்படின்னா ஈஸியாக உடஞ்சி ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபர்தராக ரியாக்ஷன் எதுவும் நடந்து கலரை சிந்தசிஸ் பண்ணலாம் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறையா இருக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நிறையா உண்டு. ஸோ அந்த கான்செப்ட்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கலர் ஏன் வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதே லைனில் இன்னொரு இதுவும் பார்க்கணும். மெனி வாலடைல் ஹாலஜன் காம்பவுண்ட் ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல்.
இப்போ இந்த வாலடைல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதுவுமே நமக்கு தேவை. ஓகேவா? நெறைய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிய பார்ப்பீங்க. வாலடைல் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பெட்ரோல சொல்லலாம். ஏன்னா பெட்ரோல் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நெறைய தடவ பார்த்துருப்போம். ஸோ இது ஈஸியா புரியும். இப்போ நீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட வந்து எங்கேயாவது வண்டியில போறீங்க அப்படின்னா, அ மோஸ்ட்டா இங்க நெறைய பேருக்கு ஆக்சுவலா இந்த ஏஜ்ல இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 12த் ஸ்டாண்டர்டா தான் இருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ்க்கு வண்டி ஓட்ட தெரியும். அட்லீஸ்ட் பைக்காவது ஓட்ட தெரியும்னு நெனைக்கிறேன். பட் லைசென்ஸ் இருக்காது. நெறைய பேருக்கு லைசென்ஸ் இருக்காது. எனிவே அப்போ பெட்ரோல் கண்டிப்பா போட்டிருப்பீங்க. அப்போ பெட்ரோல் போடும்போது, நீங்க எல்லாம் பில் எல்லாம் பே பண்ணிட்டு பொறுமையா டேங்க்க மூடுவீங்களா? இல்லன்னா வேகமா முடிஞ்ச அளவு டேங்க்க சீக்கிரம் மூடிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுவீங்களா? அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க போட்டு முடிச்சோனே டேங்க்க மூடிருவோம். அது ரிஃப்ளெக்ஸோ என்னமோ டக்குன்னு மூடிருவோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அதனால அத நம்ம அப்படியே பழகிட்டோம். இப்போ ரீசன் என்ன? ஏன் பில் பே பண்ணிட்டு பொறுமையா மூடக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஈஸியா ஆவியாயிரும். அதாவது பெட்ரோல நீங்க ரொம்ப நேரம் தொறந்து வச்சிருந்தீங்கன்னா, அப்படியே ஆவியாகி போய்க்கிட்டே இருக்கும். கடைசி டேங்க்ல பெட்ரோலே இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேல. ஓகேவா? அப்போ இந்த மாரி லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாலடைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதாவது அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்போ சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லயே அது என்னவாயிரும் அப்படின்னா, வேப்பர் ஆக ஆரம்பிச்சுரும். அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டா மாறி வெளியில போயிரும். அததான் இவங்க சொல்றாங்க. அப்போ மெனி வாலடைல் ஹாலஜன் காம்பவுண்ட் ஹேவ் ஸ்வீட் ஸ்மெல் அப்படின்னா, லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹாலஜன் காம்பவுண்ட் என்ன குடுக்குது அப்படின்னா, ஒரு மாரி ஸ்வீட் ஸ்மெல் குடுக்குது அப்படிங்கிறத தான் இந்த பேரா சொல்லுது. ஓகேவா? பாயிண்ட் பார்ப்போம். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மெல்டிங் பாயிண்ட்னா என்ன? பாயிலிங் பாயிண்ட்னா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, இது 2ம் சேமா? டிஃபரெண்ட்டா? அப்படின்னா, கண்டிப்பா ஆன்சர் என்னது அப்படின்னா, டிஃபரெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நான் லெட்ஸ் சே ஒரு கியூப் ஆஃப் ஐஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஐஸ் கியூப் எடுக்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ஓகே. ஐஸ் கியூபோட இப்போ நான் ஒரு ஐஸ் கியூப் வரையறேன் அப்படின்னா, இந்த ஐஸ் கியூபோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, இத நான் சாலிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத சாலிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் இத மெல்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? இது வந்து அதாவது ஒரு ஹீட் குடுத்து இத மெல்ட் பண்றேன்னா, இது என்னவா மாறிரும் அப்படின்னா, லிக்விடா மாறிரும். அப்போ ஒரு சாலிட நான் லிக்விடா மாத்துறதுக்கு ஒரு டெம்பரேச்சரோ உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வேல்யூ. அத தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் எடுத்தது வந்து வாட்டர் அப்படிங்கிறனால, அதாவது H2O அப்படிங்கிறனால, இதோட மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, 0 டிகிரியா இருக்கும். ஏன்னா நீங்க 0 டிகிரிக்கு கீழ இருந்தா தான் அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐஸா இருக்கும். நீங்க 0 டிகிரி தொட்டு அத தாண்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வாட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இங்க 0 டிகிரியா இருக்கு. இப்ப இதே இத நான் ஃபர்தரா ஹீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹீட் பண்ணேன் அப்படின்னா, இது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, கேஸா மாறி அப்படியே எவாப்பரேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஆவியாக ஆரம்பிச்சுரும். அப்போ இது என்ன ஸ்டேட்டுக்கு மாறிருச்சு அப்படின்னா, கேஸா மாறிருச்சு. அப்போ லிக்விட்ல இருந்து கேஸா மாத்துற பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா, பாயிலிங் பாயிண்ட். ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நெறைய நேரம் மெல்டிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும்போது, பாயிலிங் பாயிண்ட் ஒரு காம்பவுண்டுக்கு இன்கிரீஸ் ஆகும். ஸோ இது 2மே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாரியே எப்பவுமே இருக்கும். அதனால நெறைய பேர் என்ன நெனச்சுருவோம் அப்படின்னா, மெல்டிங் பாயிண்ட்டும், பாயிலிங் பாயிண்ட்டும் ஒண்ணு அப்படின்னு நெனைப்போம். அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள லெக்சர்லயே ஒரு இடத்துல நான் சொல்லுவேன். மெல்டிங் பாயிண்ட்க்கு வேற ஆர்டர் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்க்கு வேற ஆர்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. சரி. அதாவது நார்மலா ஒரு ஹெட்டிங்க்கே இவ்வளோ மீனிங் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம இன்னும் இது பேராகிராஃப்குள்ளேயே போகல. ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்குக்குள்ளேயே இவ்வளோ ஒரு மீனிங் இருக்கு. ஓகே. இப்ப இத பார்ப்போம். மெத்தில் குளோரைடு, மெத்தில் புரோமைடு, எத்தில் குளோரைடு அண்ட் சம் குளோரோஃப்ளோரோமீத்தேன்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஹையர் மெம்பர்ஸ் ஆர் லிக்விட் ஆர் சாலிட். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ட பார்ப்போம். இப்ப இவங்க குடுத்திருக்க காம்பவுண்ட்லாம் பாருங்களேன். மெத்தில் குளோரைடு, மெத்தில் புரோமைடு, எத்தில் குளோரைடு அண்ட் சம் குளோரோஃப்ளோரோமீத்தேன். ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஸ்ட்ரக்சரா வரையறேன் அப்படின்னா, இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது CH3Cl மெத்தில் குளோரைடு, அடுத்து மெத்தில் புரோமைடு, அடுத்து எத்தில் எத்தில் குளோரைடு, அடுத்து குளோரோஃப்ளோரோமீத்தேன்னு சொன்னாங்களா? சரி. குளோரோஃப்ளோரோமீத்தேன் அப்படின்னா
இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணீங்கன்னா 4 வரணும். அந்த மாரி நம்பர் போடணும். 2 + 1 சாரி 2 + 2, 3 + 1 அந்த மாரி போட வேண்டியிருக்கும். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். என்ன நோட் பண்ணலாம் அப்டின்னா, இதோட நம்பர் ஆஃப் கார்பன் வந்து லெஸ் தென் 2 இல்ல 2வா தான் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, இதுல வந்து 1 கார்பன் சிஸ்டம். இதுவும் 1 கார்பன் சிஸ்டம். இத பாருங்க, இது 2 கார்பன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 1 கார்பன் சிஸ்டம். அப்போ நான் என்ன சொல்ல வரலாம் அப்டின்னா, மேல குடுத்திருக்கிற எல்லா காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் என்னவா இருக்கு அப்டின்னா, கம்மியா இருக்கும். முடிஞ்ச அளவு கம்மியா இருக்கு. அப்போ நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்க 11த்லயே படிச்சிருப்பீங்க. மாலிகுலர் வெயிட் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு. அப்போ மாலிகுலர் வெயிட் எவ்வளவுக்குள்ள இன்கிரீஸ் ஆகுதோ, அவ்வளவுக்குள்ள அதோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் இன்கிரீஸா இருக்கும். இந்த கேஸ்ல மாலிகுலர் வெயிட்லாம் கம்மியா இருக்கிறனால, இதோட பாய்லிங் பாயிண்ட்டும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, கம்மியா தான் இருக்கும். அப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஈஸியா ரூம் டெம்பரேச்சர்லயே ஆவியாயிரும். இல்ல கேஸா மாறிரும். ஓகேவா? அதனால தான் இதெல்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா, மேல குடுத்துருக்க காம்பவுண்ட் எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. இதான் இதோட அர்த்தம். இப்போ நீங்க அடுத்த லைன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேர்ட் பார்த்திருப்போம். ஹையர் ஆல்கேன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட பார்த்தோம். இங்க ஒரு வேர்ட் குடுத்திருப்பாங்க. ஹை மெம்பர்ஸ் ஆர் லிக்விட் ஆர் சாலிட் அப்படின்னா, ஹை மெம்பர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ அத விட அதிக கார்பன் இருக்கிற சிஸ்டம். ஸோ CH3, CH2, CH2, Br இந்த மாரி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இது 3 கார்பன் சிஸ்டம். அடுத்து 4 கார்பன் சிஸ்டம் வரும். 5 கார்பன் சிஸ்டம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா, லிக்விடா இருக்கும். அபோவ் 5 வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னா, ஒரு மாரி சாலிடா மாற ஆரம்பிச்சுரும். ஐ மீன் இது வந்து நான் ஜெனரலா சொல்றேன். எல்லா இடத்துலயும் இது வந்து அப்படியே வேலை செய்யும். அப்ப 2 கார்பன் சிஸ்டம் இருந்தாலே அது கேஸா தான் இருக்கும். அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஒரு ஜெனரல் ட்ரெண்ட் ஓகேவா? ஜெனரலா இந்த ட்ரெண்ட வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அவ்வளதான். ஏன்னா, ஆ சாலிடா இருக்குமா, லிக்விடா இருக்குமா அப்படிங்கிறத எத டிசைட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல வேற அட்ராக்ஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, அதுவுமே ஹைலி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ காம்பவுண்ட் இது வந்து வேரி ஆகும். பட் ஒரு ஜெனரலான ட்ரெண்ட்ன்னு எடுத்துக்கிட்டா, இந்த ட்ரெண்ட நான் அப்சர்வ் பண்ணலாம். யூசுவலா மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறது கேஸா இருக்கும். கொஞ்சம் அதோட அதிகமா இருக்கிறது லிக்விடுக்குள்ள என்டர் ஆகும். நல்ல மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே எங்க போயிரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாலிட் ஆயிரும். இத நீங்க இன்னும் இது ஒரு ஹிண்ட் மாரி வச்சுக்கோங்க. யூசுவலாவே இந்த ட்ரெண்ட வந்து நீங்க ஹாலஜன் ஃபேமிலில பார்க்கலாம். இப்போ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளூரினோட மாலிகுலர் வெயிட்டும், குளோரினோட மாலிகுலர் வெயிட்டும் கம்மி. ஸோ இது 2ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கேஸா இருக்கும். புரோமினோட மாலிகுலர் வெயிட் கொஞ்சம் அதிகமாகறனால இது என்னவா மாறும் அப்படின்னா, லிக்விடா மாறும். அதுக்கப்புறம் அயோடினோட மாலிகுலர் வெயிட் நல்லா இன்கிரீஸ் ஆகுறனால இது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிரும் அப்படின்னா, சாலிடுக்கு போயிரும். அப்போ நீங்க இதுலயே நீங்க கவனிக்கலாம். மாலிகுலர் வெயிட் இன்கிரீஸ் ஆக உங்களோட அந்த நேச்சரும் என்னவாயிருச்சு அப்படின்னா கூடிக்கிட்டே போகுது. அதாவது பாய்லிங் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருக்கு அப்படின்னா கூடியிருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இத நீங்க இன்ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஹிண்ட் மாரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். As we have already learned, molecules of organic halogen compounds are generally polar. ஓகே. இப்ப இந்த ஒரு வேர்ட் இருக்கு. போலார் அப்படின்னு ஒரு வேர்ட் குடுத்திருக்காங்க. அப்போ போலார்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு பேசிக்கான ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுக்கேன். ஸோ நான் இப்போ மீத்தேன் எடுக்கன்னு வச்சுக்கிடுவோமே. CH4. நான் மீத்தேன் மாலிக்யூல் வரையறேன். ஓகே. இப்போ நான் மீத்தேன் மாலிக்யூல் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மீத்தேன் மாலிக்யூல இப்ப நான் 2ஆ பிரிச்சேன்னா, என்னால அதாவது இந்த மாரி இப்போ நான் 2ஆ பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேற கலர் யூஸ் பண்றேன். இப்ப இந்த மாரி நான் இந்த மீத்தேன் மாலிக்யூல 2ஆ பிரிக்கிறேன். இந்த மாரியோ, இல்லன்னா இந்த சைடுல இருந்தோ 2ஆ பிரிக்கிறேன் அப்படின்னா, என்னால மேல பிளஸ் வரும், இல்ல கீழ மைனஸ் வரும், இல்ல லெஃப்ட் சைடு பிளஸ் வரும், ரைட் சைடு மைனஸ் வரும். அந்த மாரி என்னால சார்ஜ் செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாலிக்யூல்ல என்னால சார்ஜ் செப்பரேஷன் பண்ண முடியாது. அப்படி உங்களால ஒரு எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ மீன் அன்ஈவன் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல, என்னால இப்படி பிளஸ் மைனஸ்ன்னு பிரிக்க முடியல அப்படின்னா, அந்த மாலிக்யூல் ஜென்ரலா என்னது அப்படின்னா நான் போலார் மாலிக்யூல். இப்போ இதே இத நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ இதே இதுல மேல உள்ள மாலிக்யூல்ல மீத்தேன்ல உள்ள ஒரு ஹைட்ரஜனை எடுத்து அதுக்கு பதிலா என்னன்னா ஒரு ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துரும். அதாவது CH3 ஒரு இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் குளோரின் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாலிக்யூல் எப்படி மாறிடும்?
இத நான் பிளாக்லயே போடுறேன். இப்போ இந்த மாலிகுல என்னால பிளஸ், மைனஸ்ன்னு செப்பரேட் பண்ண முடியுமா? இதான் என்னோட கேள்வி. ஓகே. ஆன்சர் என்னது அப்டின்னா, எஸ் உங்களால முடியும். இப்ப நான் இந்த மாலிகுல இந்த மாரி 2ஆ பிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ குளோரின் சைடு ஆட்டோமேட்டிக்காவே என்ன சார்ஜ் வந்துரும் அப்டின்னா, நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். எந்த சைடு தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அப்டின்னா, இந்த சைடு கார்பன் சைடு என்ன வந்துரும் அப்டின்னா, பாசிட்டிவ் வந்துரும். அப்போ இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியுது அப்டின்னா, பிளஸ், மைனஸ் அப்டின்னு செப்பரேட் பண்ண முடியறனால, நான் இத என்னன்னு சொல்லுவேன் அப்டின்னா, போலார் மாலிக்யூல் அப்டின்னு சொல்லுவேன். ஓகேவா? போலார் மாலிக்யூல். அதான் உங்க புக்ல குடுத்திருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ஹாலோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஆர்கானிக் இது ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏன்னா கார்பன் பேஸ்டு காம்பவுண்ட். ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜெனரலி போலார். ஏன்னா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பனோட அதிகம். அப்படிங்கிறனால எலக்ட்ரான் எல்லாம் எந்த சைடு மூவ் ஆகும் அப்படின்னா குளோரின் சைடு மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் எல்லாம் ஒரு சைடு கான்சென்ட்ரேட்டடா இருக்கனால அதுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும் அப்படின்னா பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கார்பனுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா பார்ஷியல் பாசிட்டிவ். ஏன்னா அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இதை தான் அந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. டியூ டு கிரேட்டர் polarity as well as higher molecular mass as compared to parent hydrocarbon. ஓகே. த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துருவோம். அதாவது இதோட மாலிகுலர் மாஸ் வந்து பேரண்ட் ஹைட்ரோ கார்பனோட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீத்தேன்ல இருந்து தான் நான் இந்த காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணேன். அதாவது மீத்தேன்ல உள்ள ஒரு ஹைட்ரஜனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குளோரினை வச்சு ரீப்ளேஸ் பண்ணேன். அப்படி பார்த்தா மீத்தேனோட மாலிகுலர் வெயிட்டையும் இந்த மெத்தில் குளோரைடோட மாலிகுலர் வெயிட்டையும் பார்த்தா கண்டிப்பா எதோட மாலிகுலர் வெயிட் தான் அதிகம்னா மெத்தில் குளோரைடு. ஏன்? ஏன்னா இந்த CH3 இந்த CH3 சேம். அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 1, ஆனா குளோரினோட மாலிகுலர் வெயிட் வந்து 35.5. ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா 34.5 இது கூடியிருது, யூனிட் கூடியிருது. ஓகேவா? அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் தான் அதிகம். அப்போ எதோட பாயிலிங் பாயிண்ட் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம ஹாலோ ஆல்கேனோட மாலிகுலர் வெயிட் தான் அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைட்ரோ கார்பனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட்டும் நோட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ மாலிகுலர் வெயிட் இன்கிரீஸ் ஆகுறது ஐ மீன் பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ரீசன் வந்து உங்களோட மாலிகுலர் மாஸ் மட்டும் கிடையாது. அதோட இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் தான். இப்போ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இது 2 வகையா காட்டுது. ஒன்னு டைபோல் டைபோல், இன்னொன்னு வந்து வான் டெர் வால் ஃபோர்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா டைபோல் டைபோல் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வான் டெர் வால் கொஞ்சம் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உங்களுக்கு டைபோல் டைபோல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைபோல் இல்ல டைபோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை பிசிக்ஸ்ல மோஸ்டா படிச்சிருப்பீங்க. டைபோல் அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் டைபோல். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா ரெண்டு ஐ மீன் டிஃப்ரெண்ட் மாலிகுல்னா எப்படி சொல்ல, ஒன்று மெத்தில் குளோரைடு, இன்னொன்று மெத்தில் புரோமைடு அந்த மாதிரினும் கிடையாது. வேற ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தில் குளோரைடா கூட இருக்கலாம். இப்போ இது ஒரு மாலிகுல் ஏனா அது ஒரு மாலிகுல் பி, இன்னொரு மாலிகுல் சி. இப்போ வாட்டர் கேன்ல ஒரு H2O கிடையாது. அதுல வந்து எவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் H2O இருக்கும். அதுதான் சொல்றேன். ஓகேவா? அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாலிகுல் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மேலே இப்போ இதே காம்பவுண்டை நான் மேலே மறுபடியும் இதையும் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் பெட்டரா புரியும். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை ரெண்டையும் எடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 மீத்தேன் மாலிகுல் இருக்கு. இப்போ இந்த 2 மீத்தேன் மாலிகுலுக்கும் நடுவுல எதுவும் அட்ராக்ஷன் இருக்குமானா எதுவும் அவ்வளோலாம் இருக்காது. வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த 2 மீத்தேன் மாலிகுலுக்கும் நடுவுல ஒண்ணும் பெரிய அட்ராக்ஷன் கிடையாது. ஆனா நீங்க இந்த ஹாலோ ஆல்கேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த மைனஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா இந்த பிளஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மைனஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும்? இந்த பிளஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். அப்ப இந்த மைனஸ் எதுக்கு அட்ராக்ட் ஆகும்? இந்த பிளஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்படி பக்கத்து பக்கத்து மாலிகுல்ல இந்த பிளஸ் மைனஸ் அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்னது? ஏன்னா இது ஒரு டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஏன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மூலமா செப்பரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுவும் ஒரு டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால இந்த 2க்கும் நடுவில் உள்ள அட்ராக்ஷனை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா
டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ஷன்ல இருக்குன்னா, நீங்க இது கேஸா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட உடைக்கணும். இந்த அட்ராக்ஷனை உடைக்கணும். அப்போ இத உடைக்கிறதுக்கே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எனர்ஜி குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும், பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இதுதான் ரீசன். பார்ப்போம். That is why the boiling point of chloride, bromide or iodide are considerably higher than those of hydrocarbon of comparable molecular mass. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதனால தான் இந்த குளோரின் காம்பவுண்ட், புரோமின் காம்பவுண்ட், அயோடின் காம்பவுண்ட்லாம் அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைட்ரோகார்பனோட அதோட மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கீழே ஒரு ஒன் வேர்டும் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. The attraction gets stronger as the molecule gets bigger in size and have more electron. அதாவது இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, size increases, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே எதுவும் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னா, மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நீங்க எங்க பார்க்கலாம்னா இங்க பார்க்கலாம். ஃபார் த சேம் ஆல்கைல் குரூப் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கைல் ஹாலைடு டிக்ரீஸ் இன் ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அயோடின் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து புரோமின், அடுத்து குளோரின், அடுத்து ஃப்ளூரின். ஸோ இந்த ஆர்டர் தான் இது ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இது நார்மலாகவே நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஆர்டர் தான். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க சைஸோட ஆர்டர் தான் இது ஃபாலோ பண்ண போகுதுன்னு நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைஸை பொறுத்த வரைக்கும் அயோடின் தான் பெருசு, அயோடினுக்கு அப்புறம் தான் புரோமின் வரும், புரோமினுக்கு அப்புறம் தான் குளோரின் வரும், குளோரினுக்கு அப்புறம் தான் ஃப்ளூரின் வரும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது. அப்படிங்கும்போது அதோட ரெஸ்பெக்டிவ் ஆல்கைல் ஹாலைடும் அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பிஆர், ஆர்சிஎல், ஆர்எஃப். ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் ட்ரெண்ட் தான் இது ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போ ஸோ இந்த கிராஃப் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தரேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா குளோரைடை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ப்ளூ கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா புரோமைடு, எல்லோ கலர் வந்து அயோடைடு. ஓகே? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ CH3X அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த எக்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெட் கலர் எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் குளோரின். அப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா CH3Cl குறிக்குது. இந்த ரெட் கலர் பாக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா CH3 CH2Cl. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா CH3 CH2 CH2Cl. ஓகேவா? அப்போ இந்த 3 காம்பவுண்ட், இப்போ நான் ரெட் கலர்ல 3 காம்பவுண்ட் வரைஞ்சிருக்கேன். இந்த 3ல எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்போ நீங்க ஆன்சர் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஏன்னா இதோட மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கு. மாலிகுலர் வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே எதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். இதை வேல்யூவையும் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதோட வேல்யூ இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. ஓகே? ஸோ ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்குன்னா இது. இப்போ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர். அப்போ ப்ளூ கலர்லாம் என்னது அப்படின்னா புரோமைடு. அப்போ CH3Br. ஏன்னா இந்த டைப் ஃபுல்லா ஒரு கார்பன் சிஸ்டம். அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா 2 கார்பன் சிஸ்டம். அப்போ CH3 CH2Br. அப்போ இந்த இது என்னது அப்படின்னா CH3 CH2 CH2Br. ஸோ இப்போ மாலிகுலர் வெயிட் எதுக்கு அதிகம் அப்படின்னா புரோமினுக்கு தான் அதிகம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோமினை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேருங்க எது செயின் லென்த் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் அதிகமாக இருக்கு. இப்போ குளோரைடு, புரோமைடு, அயோடைடை பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டரை பார்க்கும்போது எதுதான் ஹையஸ்ட் இருக்கு அப்படின்னா அயோடின் ஹையஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஏன்னா எல்லா கேஸ்லையுமே பாருங்க அதோட ரெஸ்பெக்டிவ் அயோடைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதான் நம்ம இந்த ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்படி தான் இந்த கிராஃபை நீங்க பார்க்கணும். ஓகேவா? அயோடின் வந்து நான் வரையல, அயோடின் வந்து நீங்களா உங்க புக்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே வந்து பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா, ஒன்று வந்து அட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தேன், மாலிகுலர் வெயிட் சொல்லி கொடுத்தேன். இன்னொன்று என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அட்ராக்ஷன்லேயே ஒன்று பார்த்தோம், வேண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த வேண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் செயின் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா?
சரி, செயினுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பார்ப்போம். The boiling point of isomeric haloalkane decreases with increase in branching. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிரான்ச் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிங்கிறத இவர் சிம்பிளா சொல்றாரு. இப்போ ஐசோமெரிக் ஹாலோல்கேன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து N, இது வந்து உங்களுக்கு என்ன செகண்ட் இதுல இருக்கா, ஐ மீன் இது வந்து 1 புரோமோல இருக்கு, இது 2 புரோமோவா இருக்கு, இது வந்து உங்களுக்கு என்னது டெர்ஷரி புரோமோவா இருச்சு. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஆனா எல்லாத்துலயுமே பாருங்க இதுவும் 4 கார்பன் சிஸ்டம் தான், 4 கார்பன் சிஸ்டம் தான், 4 கார்பன் சிஸ்டம் தான். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் மாறல, ஹாலஜனும் மாறல. அப்போ இந்த மூணுக்குமே மாலிகுலர் வெயிட் சேமா தான் இருக்க போகுது. அப்போ மூணுக்குமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஒரே மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா இதோட பிரான்ச் வந்து மாறுது. ஓகேவா? அப்போ பிரான்ச் மாறும்போது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. அதையும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா பிரான்ச்சிங் கூட ஏன்னா இதுல பிரான்ச்சிங்கே இல்லை, இதுல ஒரு பிரான்ச் இருக்கு, இதுல வந்து 2 பிரான்ச் இருக்கு. ஓகேவா? பிரான்ச் கூட உங்களோட பாயிலிங் பாயிண்ட் வேல்யூவை பாருங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். சும்மா அந்த புக்கை வாசிச்சா நல்லா இருக்காது, எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இதே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னா முக்கியமாக மேக்ஸ் பீரியட்ல பார்க்கலாம். மேக்ஸுக்கும் மேட்ரோவர்ட் ஃபோர்ஸ்க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா மேக்ஸில் சம்மந்தம் இல்லை, மேக்ஸ் பீரியட்ல தான் சம்மந்தம். இப்போ ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. மேக்ஸ் பீரியட் அப்படின்னாலே ஹோம்ஒர்க் கொடுக்கறது தான் அவங்க சிக்னேச்சர். இப்போ இந்த ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது சில ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா ஸ்டாஃபையும் சொல்ல, சில ஸ்டாஃப் சொல்லுவாங்க. இப்போ சப்மிட் பண்ணும்போது ஹோம்ஒர்க்கையோ இல்லை கிளாஸ் ஒர்க் நோட்டையோ சப்மிட் பண்ணும்போது நம்ம நோட்டு ஃபர்ஸ்டா இருக்கிறத விரும்புவோமா அப்படின்னா மெஜாரிட்டியா விரும்ப மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா வேகமா போய் நடுவில் எங்கேயாவது சொருக பார்ப்போம். இப்படி சொருகும் போது என்ன ஆகும்னா இந்த நோட் அரேஞ்ச் பண்ணது லைட்டா சரிஞ்சிரும். ஆனா அந்த நோட் அவ்வளவு சீக்கிரத்துல விழுமா அப்படின்னா விழாது. மேக்ஸ் நோட் எல்லாமே கொஞ்சம் நீளமா இருக்கும். அப்போ இது ஏன் விழல? அதாவது ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஒரு பில்டிங் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா பரவாயில்ல, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு வரும். ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடா இருக்கும், அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ கிராவிட்டி கீழே புஷ் பண்ணும்போது இது விழணும்ல, ஆனா அவ்வளவு சீக்கிரம் இது விழாது. ரொம்ப சாஞ்சதுக்கு அப்புறம் தான் இது விழும். இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா இது அட்ராக்ஷன்னால இல்ல ஃப்ரிக்ஷன்னால அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்? ஏன்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் நடுவுல உள்ள சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், கான்டாக்ட் ஏரியா அதிகம் அப்படிங்கும் போது அங்க ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு நோட்டும் இன்னொரு நோட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி கீழே ஐ மீன் விழாம அப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது எங்கேயும் நடக்கும் அப்படின்னா மாலிகுல்ஸ்லயும் இந்த மாதிரி நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மாலிகுல் வந்து வரைகிறேன், ஸ்ட்ரெயிட் செயின் மாலிகுல் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதே கேஸை வரைகிறேன். இப்போ இந்த மாலிகுலை நான் இப்படி வரைகிறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, எல்லாம் CH3 போட்டுட்டு இருக்கேன். CH2 CH2 இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு பாக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி மாலிகுல் இருக்கு. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய மாலிகுல் இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க மாலிகுல் இருக்கும். இப்போ இந்த மாலிகுல் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே ஒரு இதுன்னு பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ இதோட கான்டாக்ட் ஏரியா எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் உள்ள அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாலிகுலுக்கும் நடுவில் உள்ள அட்ராக்ஷன் இல்லை கான்டாக்ட் ஏரியா நிறைய இருந்துச்சு அப்படின்னா இது அட்ராக்ஷன் வேண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இதே இந்த காம்பவுண்டே நான் எப்படி வரைகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே காம்பவுண்டு தான், ஆனா ஒரு இதுல பிரான்ச் போட்டுடுறேன். இந்த மாதிரி நான் பிரான்ச்சா வரைஞ்சிடுறேன் அப்படின்னா இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. இதே மாலிகுல நான் இப்போ மேல உள்ள மாலிகுல் மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த பிரான்ச் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதா? இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லை எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் இதை ரொட்டேட் பண்ணியே அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ரொட்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொட்டேட் பண்ண முடியல. ஓகே, வாட் எவர். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா மேலே அரேஞ்ச் பண்ண மாதிரி என்னால் எஃபிஷியன்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது.
அப்போ பிரான்ச் எவ்வளவுக்குள்ள அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ, இது இந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னோட வான் டெர் வால் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்லயும் அது என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகி அதை குறைக்கும். அப்போ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ் பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். ஓகேவா, சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பென்சீனை வச்சு பார்க்க போறோம். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமெரிக் டைஹாலோ பென்சீன் ஆர் வெரி நியர்லி சேம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டார் மார்க், நான் இதில் ஒரு ஸ்டார் மார்க் சொல்லுவேன், அந்த இடத்துல ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. However, the pair isomer are high melting as compared to their ortho and மெட்டா ஐசோமர். இன்னொன்று இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா பேர் ஐசோமர் வந்து எங்க தான் அதிகமா இருக்கும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்டை தான் சொல்றாங்களே தவிர இது எதை பத்தி பேசல அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட்டை பத்தி பேசல. அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க, நான் ஏன்னு சொல்றேன். ஓகே, இட்ஸ் ஃபிட்ஸ் இன் கிறிஸ்டல் லேட்டிஸ். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிறிஸ்டல் லேட்டிஸ் நீங்கள் சாலிட் ஸ்டேட் படிச்சிட்டிங்களான்னு தெரியல. சாலிட் ஸ்டேட் படிச்சிருந்தீங்கன்னா கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்னன்னு தெரியும். இப்போ இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே 3 காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்த்தோ, ஏன்னா நீங்களே கவனிச்சாலே தெரியும் அது ஆர்த்தோ. இது வந்து மெட்டா, இதுக்கு இது மெட்டா, ஸோ மெட்டா. இது வந்து என்னது அப்படின்னா பேரா. ஓகேவா, இப்போ நீங்க பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ இருக்கு. ஆர்த்தோக்கு அப்புறம் பேரா வருது. கடைசியில வந்து என்ன வருது அப்படின்னா மெட்டா வருது. ஆனா அதே இதை வந்து நான் மெல்டிங் பாயிண்ட்டை கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா பேரா வருது, அதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா ஆர்த்தோ, கடைசியில் என்ன வரும் அப்படின்னா மெட்டா வரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் வரும்போது பேரா எங்க இருந்து எங்க வந்துருது அப்படின்னா இங்க வந்துருது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பேரா வந்து ஒரு நல்ல சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கும். அப்போ கிறிஸ்டல் லேட்டைஸ் இன்னொன்று ஏன் இந்த மெல்டிங் பாயிண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகுது, ஏன் பாய்லிங் பாயிண்ட் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சாலிட்ல இருந்து லிக்யூடா மாறுற ஸ்டேட். ஓகேவா, அப்போ சாலிட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டல் லேட்டைஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் கிறிஸ்டல். நீங்க வந்து லிக்விடுக்கு கிறிஸ்டல் லேட்டைஸ் சொல்ல முடியாது, ஏன்னா அது மீனிங்கே இல்லை. ஏன்னா கிறிஸ்டல் அப்படிங்கிறதே சாலிடை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ லேட்டைஸ் அப்படிங்கிறது பொசிஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆட்டமும் எங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு பொசிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேட்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவுக்குள்ள நீங்க நல்லா சிமெட்ரிக்கலா இருக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க சாலிட் பேக்கிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு சாலிடை வந்து நீங்க லிக்விட் ஆக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அதனாலதான் இந்த பேரா காம்பவுண்டுக்கு சிமெட்ரி நல்லா அதிகமா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காவே இதோட பேக்கிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். ஐ மீன் பர்ஃபெக்டா இந்த சென்ஸ் இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது பேராவோட சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்ல பெட்டரா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இதோட சாலிட் ஸ்ட்ரக்சரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நீங்க இதை மெல்ட் பண்ண வேண்டியதுக்கு கொடுக்குற எனர்ஜியும் என்னவா இருக்கும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரா காம்பவுண்ட் வந்து எப்பவுமே அதோட ஆர்த்தோவையும் மெட்டாவோட எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா கூட இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த இதுக்குள்ள போகலாம். மார்க் போட சொன்னது இதுல தான். ஓகே, சொல்ல மறந்துட்டேன். இதுல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எக்ஸாம்ல நீங்க மாத்தி எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, இதை பார்ப்போம். இதுலேயுமே ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இதுலேயும் நான் ஒரு 1 வேர்டு சொல்கிறேன், இந்த இடத்துல ஸ்டார் மார்க் போடுங்க. நான் போட்ட அதே வேர்டுக்கு மேலே அப்படியே போட்டுருங்க. ஓகே, பார்ப்போம். டென்சிட்டி புரோமோ அயோடோ பாலிக்ளோரோ மாலிகுலர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஹெவியர் தென் வாட்டர். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, டென்சிட்டி அப்படிங்கும்போது டென்சிட்டி ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகேவா, அப்போ மாஸ் எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்க வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில சம் சால்வ் பண்ண போதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ எப்பவுமே என்னன்னு போடுவீங்க அப்படின்னா 1 g/ml அப்படின்னு போடுவீங்க. ஆக்சுவலா இது அப்ராக்சிமேட்லி 1 g/ml தான். அதோட ஒரிஜினல் வேல்யூ என்னது அப்படின்னா 0.999 சம்திங் போயிட்டு இருக்கும். ஓகேவா, g/ml அப்படின்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்டோட டென்சிட்டி வேல்யூ 1 தாண்டிட்டு அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வாட்டரோட ஹெவியா இருக்கு, இல்ல வாட்டரோட அதிக டென்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா
புரோமோ, அயோடோ, பாலிகுளோரோ காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட டென்சிட்டி வேல்யூ வாட்டரோட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல பாலிகுளோரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ மோர் தென் ஒன் குளோரோ இருக்கணும். ஓகே, இப்போ இங்க நீ கவனிச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு. அப்போ இதை நான் பாலிகுளோரோன்னு சொல்ல முடியாது, மோனோ குளோரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதோட டென்சிட்டி வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.89 தான் இருக்கு. ஆனா வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ என்ன சொன்னேன், 0.9 சொன்னேன். ஸோ உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டென்சிட்டி வேல்யூ எதோட கம்மியா இருக்கு அப்படின்னா வாட்டரோட கம்மியா இருக்கு. ஆனா அதே இது நான் மோனோ புரோமியோ, மோனோ அயோடோ எடுத்தேன் அப்படின்னா அதோட டென்சிட்டி வேல்யூ 1 அதிகமா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இதோட டென்சிட்டி வேல்யூ எதோட அதிகம் அப்படின்னா வாட்டரோட அதிகம். ஓகேவா? அப்போ இந்த சைடு வாங்க. இந்த சைடு 2 குளோரின் இருக்கு, 3 குளோரின், 4 குளோரின். அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலிகுளோரோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாலிகுளோரோ வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா டென்சிட்டி வேல்யூ 1 விட அதிகமா இருக்கு. அப்போ இதை தான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. புரோமோ, அயோடோ இது ரெண்டும் பாலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா குளோரோ காம்பவுண்ட் என்னவா தான் இருக்கு அப்படின்னா பாலியா இருக்கும்போது மோர் தென் 1 இருக்கும்போது தான் இதோட டென்சிட்டி வேல்யூ எதை தாண்டுது அப்படின்னா வாட்டரை தாண்டுது. ஓகேவா? சால்யூபிலிட்டி. ஸோ இது கொஞ்சம் எப்படி சொல்ல, இது கொஞ்சம் இன்டெப்தா போனால் நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக். ஸோ நான் அதை முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? The haloalkanes are very slightly soluble in water. In order to dissolve the haloalkane in water, energy is required to overcome the attraction between the haloalkane molecule and break the hydrogen bond between water molecule. Okay. So இது வரைக்கும் உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து NaCl நம்ம சோடியம் குளோரைடை, அதாவது நம்ம டேபிள் சால்ட் வீட்டில் யூஸ் பண்ற உப்பு, ஓகேவா, இதை எடுத்து நான் தண்ணியில போட்டேன்னா என்ன ஆகும்? கரையும். ஓகேவா? அப்போ ஒரு பொருள் கரையுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாமா, அதாவது NaClல எண்ணெய்க்கும் சிஎலுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் உடையுது, அதனாலதான் கரையுது அப்படின்னு நான் சொல்லலாமா? இப்போ இது எப்படி கரையுது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா தண்ணியில போட்டா கரையும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். சயின்டிபிக்கா உள்ள ஆக்சுவலா மாலிகுலர் லெவல்ல என்ன நடக்கு அப்படிங்கிறதா என்னோட கொஸ்டின். அப்போ நான் ஃபர்ஸ்ட் NaCl எழுதுறேன். இப்போ நான் NaClக்கு குளோரின் வந்து சோடியம் என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? குளோரின் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பிளஸுக்கும் மைனஸ்க்கும் நடுவில் உள்ள அட்ராக்ஷனை தான் நடுவில் பாண்டு மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த தண்ணியில் தூக்கி போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இதை சுற்றி எது சர்க்குலேட் பண்ணிடும் அப்படின்னா வாட்டர் வந்து இது அப்படியே சுற்றி வந்துடும். ஏன்னா இதுல சார்ஜ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காவே வாட்டர் இதுக்கு அட்ராக்ட் ஆகும், இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ நான் வாட்டரை வரைகிற ஒரு இதை பாருங்க, ஒரு பர்டிகுலர் இதில் தான் வரைவேன் வாட்டர் மாலிகுலை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நான் வாட்டர் மாலிகுல் வரைகிறதுல ஒரு வித்தியாசம் தெரியும். வாட்டர் வந்து ஒரு போலார் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு சைடு பிளஸ் ஆகும் ஒரு சைடு மைனஸ் ஆகும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ஆக்சிஜன் சைடு எப்பவுமே என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், டெல் நெகட்டிவ். ஏன்னா இதெல்லாம் போலார் காம்பவுண்ட் அப்படிங்கிறனால டெல் நெகட்டிவ். ஆனா இதே இது இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைட்ரஜன் சைடு அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன சார்ஜ் வரும் அப்படின்னா டெல் பாசிட்டிவ் வரும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்த கவனிங்க, எல்லாமே அட்ராக்ஷனை பாருங்க. குளோரின் மைனஸ்ங்கிறனால குளோரினை சுற்றி எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா வாட்டர் மாலிகுல் பிளஸ்ஸா இருக்கு. அதே இது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் சார்ஜா இருக்கும், மைனஸா இருக்கும். மைனஸ்க்கும் பிளஸ்க்கும் நடுவில் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம் இந்த சைடு இருக்கும், இந்த சைடுல உள்ளதெல்லாம் குளோரின் அந்த சைடு இருக்கும். அப்போ நடுவில் உள்ள பாண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். அப்போ எவ்வளவுக்குள்ள இந்த வெளியில இருந்து வர்ற அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பாண்ட் உடஞ்சிரும். ஓகே, ஸோ இதுதான் கோல். இப்போ இந்த இடத்துல நான் NaClக்கு பதிலாக என்ன பண்றேன், இப்போ NaCl வந்து ஏன் உடையும் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ புதுசா ஃபார்ம் ஆகிற பாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இந்த பாண்ட் உடஞ்சிரும். ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் உடஞ்சு என்ன ஃபார்ம் பண்ணிடும்னா H+Cl- ஃபார்ம் பண்ணிடும். அப்போ என்ன பாண்டும் சேர்ந்து உடையுது அப்படின்னா இந்த OH பாண்டும் உடையுது, இந்த பாண்டும் உடையுது, இந்த பாண்டு புதுசா ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், இது வந்து ஜென்ரலாவே நடக்கும் நம்ம சொசைட்டில, இது ஜென்ரலா நமக்கு பண்றதுதான். இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், அதை இந்த பொருளை இன்னொருத்தர் கூட வேற ஒரு பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் ரீசனா இருக்கும். என்கிட்ட இப்போ இருக்கிற பொருளை விட எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிற பொருளால எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா
நான் ஒரு பொருளோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், இத ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா, புதுசா நான் வாங்குன பொருளோ, இல்ல எனக்கு வந்த பொருளோ, பழையச விட எனக்கு மோர் பெனிஃபிட் குடுக்கு, இல்ல அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறதா சிம்பிள் ரீசனா இருக்கும். அதே மாரி தான் பாண்டும். நான் புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் வந்து என் பழைய பாண்ட விட என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எவ்வளவுக்குள்ள இப்ப இந்த பாண்ட் எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவ்வளவுக்குள்ள இது எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய ரிலீஸ் பண்ணும். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ NaCl கேஸ்ல இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நெறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் வந்து இந்த பழைய 2 பாண்ட விட அதுக்கு வந்து மோர் பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா, நான் ஒருவேள இந்த இடத்துல NaClக்கு பதிலா நான் ஒரு ஹாலோ ஆல்கேன ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3Cl அதே இடத்துல போட்டேன் அப்படின்னா, இந்த புதுசா ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா ஒரு பாண்ட். இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் நான் எதிர்பார்த்த அளவு என்ன பண்ணல அப்படின்னா, எனர்ஜி குடுக்கல. இது ரிலீஸ் பண்ற எனர்ஜி என்னவா இருக்கு அப்படின்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாண்ட கம்பேர் பண்ணும்போது, ஆல்ரெடி இருக்கிற இந்த 2 பாண்ட கம்பேர் பண்ணும்போது, புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, வீக்கா இருக்கு. இப்போ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,00,000 மொபைல வச்சுட்டு, அந்த மொபைல் எனக்கு நல்லாவே இல்ல, கிராபிக்ஸ் கார்டே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல வாங்கி யூஸ் பண்ணுவேனா அப்படின்னா, ஐ மீன் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் பிரியரா இருந்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் ஏன் அப்படின்னா, உங்களோட 2,00,000 மொபைல்ல உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா எத விட அதிகம் அப்படின்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ட விட கண்டிப்பா அதிகம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்ன நானே டிகிரேட் பண்ண மாட்டேன். அதே மாரி தான் இந்த காம்பவுண்டும். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற பாண்டே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நான் ஏன் வீக்கான பாண்ட ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாது அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ல அவ்வளவு ஒண்ணும் ரியாக்ட் பண்ணாது. அப்போ ரியாக்ட் பண்ணலன்னா, இந்த CH3க்கும் Clக்கும் நடுவுல இருக்கிற பாண்டும் அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகாது அப்படின்னா, உடையவும் செய்யாது. அப்ப இந்த மாலிக்யூல் தண்ணீல கரையவும் செய்யாது. அப்போ சால்யூபிலிட்டி என்னவாயிருச்சு அப்படின்னா, கம்மியாயிருச்சு. அதனால தான் இது வந்து ஸ்லைட்லி சால்யூபிள். ஓகே. ஓகே. Less energy is released when new attractions are set up between the haloalkane and water molecule as these are not as strong as original hydrogen bond in water. இத தான் நான் சொன்னேன். அதாவது இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, லெஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்ட் அவ்வளவு ஒண்ணும் ஸ்டேபிள் கிடையாது. அப்போ இந்த OH பாண்ட உடைக்கிற அளவுக்கு இந்த பாண்ட் ஒர்த் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஓகே. As a result, the solubility of haloalkane in water is low. ஆனா இதே இத நீங்க வந்து ஒரு ஹாலோ ஆல்கேன வந்து ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்ல போட்டீங்கன்னா வேகமா கரைஞ்சிரும். ஏன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ட பொறுத்த வரைக்கும் புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்டும் பழைய பாண்டும் ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜியா இருக்கும். அதனால இது உடைஞ்சிரும். ஓகேவா? வாட்டரை கம்பேர் பண்ணும்போது நல்ல சால்யூபிலிட்டி இருக்கும். However, haloalkane tend to dissolve in organic solvent because the new intermolecular attraction between the haloalkane and solvent molecule have much the same strength as the one being broken in the separate halogen and solvent molecule. இதுதான் நான் சொன்னேன். ஸோ நீங்க ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை போட்டீங்க அப்படின்னா புதுசா ஃபார்ம் ஆகுற பாண்டும் பழைய பாண்டும் ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜியா இருக்கிறனால அது உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் போரிங்கான லெக்சர் தான் எனக்கே தெரியும். நிறைய தியரி தான் பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் நம்ம வீடியோ முடியல. நான் ஹோம்ஒர்க் சம்மையும் கொடுத்துட்றேன். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் சம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இல்லை நியூக்ளியர் ஃபைல் வந்து இந்த ஐ மீன் இந்த CH3Br கூட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்க. ஸோ நியூக்ளியர் ஃபைல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபினைல் ஆக்சைடுனா ஒன்றும் கிடையாது. அதாவது பென்சின் ரிங் வரைஞ்சிக்கோங்க. பென்சின் ரிங்கை தான் இங்கே ஃபினைல்னு சொல்லியிருக்காங்க. O-, ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் A. இப்போ ACO அப்படின்னா அசிட்டேட் தான். CH3 C டபுள் பாண்ட் O O-, இதை தான் B. ஓகேவா? மித்த ரெண்டையும் நீங்களே போட்டுடலாம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இது வந்து CH3Br போய் அட்டாக் பண்ணும். அதாவது இந்த மைனஸ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். அப்போ புரோமின் ரிலீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது எவ்வளோக்குள்ள ரியாக்ஷன் ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சரை வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே கைதட்டி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஓகேவா? எனிவே, குட் லக். பாய்.